ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேப்ளேட் கலெக்ஷன் தான். டோட்டல் பேப்ளேட் கலெக்ஷன் தான் கைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க நம்ம ஷார்ட்ஸில், வீடியோஸில். நிறைய பேர் கேட்டதுனால சரி நம்ம இன்றைக்கி பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேறு சொல்லிட்டோம், நியூ இயர் அன்றைக்கி வந்துடும் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி தான் நியூ இயர். ஸோ ஹாப்பி நியூ இயர் ஃபார் எவ்ரிபடி. ஸோ இது நம்ம ரெண்டாவது வீடியோ அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி. ஸோ ஆல்ரெடி நம்ம லாட் அன்பாக்சிங் வர போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். ஸோ அதை பார்த்து செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ அந்த பார்சல் வேறு லேட்டாக வந்ததுனால வீடியோவும் லேட் ஆகிடுச்சு. ஸோ மன்னிச்சிடுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சீசன் வைஸ் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சீசன், செகண்ட் சீசன், தேர்ட் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விக்டரி வால்ட்ரியாக். ஸோ நிறைய பேருக்கு பிடிச்ச பேப்ளேட்னு சொல்லலாம். ஒரு நல்ல பேப்ளேட் கைஸ். பட் என்கிட்ட ஒரிஜினல் காம்போ இல்லை, ஃபேக் பேப்ளேட்ன்றதுனால ஃபேக் காம்போ தான் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ், டிஃப்ரெண்ட் பேப்ளேட். ஸோ ஆனால் விக்டரி வால்ட்ரியாக் தான் நம்ம மொத வாங்கின பேப்ளேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மொத வாங்கின பேப்ளேட்டுன்றதை விட வாங்கி இந்த சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ அன்பாக்சிங்கே வந்து நம்ம விக்டரி வால்ட்ரியாக் தான் போட்டிருப்போம். ஸோ ஒரு நல்ல ஒரு மெமரி க்ரியேட் பண்ணுற ஒரு பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேப்ளேட். ஸோ செகண்ட் என்ன பேப்ளேட் பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம ஸ்டாம்ஸ் ப்ரைசன். ஆக்சுவலி இந்த ஸ்டாம்ஸ் ப்ரைஸ் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட டிஸ்க்கு உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பேப்ளேட்டோட டிஸ்க்கு, வேறு ஒரு பேப்ளேட்டோட டிரைவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு லேயர் மட்டும்தான் என்கிட்ட உருப்படியாக இருக்குது. ஸோ அது பார்ட்ஸ் உடஞ்சதுனால வேறு ஒரு டிஸ்க்கும் வேறு ஒரு லேயரும் சும்மா போட்டு வச்சுருக்கேன். இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போட்டு வச்சுருக்கேன். இதோ இருக்கும் ஸ்டாம்ஸ் ப்ரைசன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரிஜினல் டக்கரோட்டோமே வாங்குகிறோம் கைஸ். நெக்ஸ்ட்டு வாங்குகிறோம், கன்ஃபார்மாக வாங்குகிறோம். ஸோ இது நம்ம செகண்ட் பேப்ளேட். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சரி ஆர்டராகவே வந்துடும். இதுதான் கைஸ் நம்ம தேர்டு பேப்ளேட். ஸோ ஜில்லியன் ஜியூட்ரான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் காம்போ தான். ஸோ நம்ம வச்சிருக்க பேப்ளேட் எல்லாமே ஃபேக்கு தான். நம்ம கூடிய சீக்கிரம் ஒரிஜினல் டக்கரோட்டோமே வாங்குகிறோம் கைஸ். ஸோ ஜில்லியன் ஜியூட்ரான் நம்ம மூணாவது பேப்ளேட். சீரீஸ், அதாவது ஜென் ஒன்று ஜென்ரேஷன் 3ல் ஃபஸ்ட்டு சீசன் 1ல் மூணாவது பேப்ளேட். ஸோ நம்ம நாலாவது பேப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான். ஸோ வைல்டு வைவ்ரான் கைஸ். ஸோ நல்ல பக்காவான டிஃபென்ஸ் டைப் பேப்ளேட் வர. நான் வேறு இதை மாடிஃபை வேறு பண்ணியிருப்பேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஆர்பிட் டிரைவரில் வந்து பிளாஸ்டிக் டிப்பு கொடுத்துருப்பானுங்க. இந்த பால் வந்து பிளாஸ்டிக் பால் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து மெட்டல் பாலுக்கு மாற்றிட்டேன். ஸோ வந்து ஃப்ரிக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடச்சி பேலன்ஸும் ஸ்டாமினாவும் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல பேலன்ஸ் டிஃபென்ஸ் டைப் பேப்ளேட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்டகனிஸ்ட், மெயின் ஆன்டகனிஸ்டோட பேப்ளேட் லாஸ்ட் லூயினார். ஸோ ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் பேப்ளேட் ஃப்ரம் டுவெல் லேயர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல பேப்ளேட், வர்த்தான பேப்ளேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனோ எக்ஸ்கேலிபர். ஆக்சுவலி இந்த பேப்ளேட்டுக்கு நான் அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ எடுத்து வச்சேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என் ஃபோன் வந்து கரப்ட் ஆகிடுச்சு கைஸ். ஸோ உங்ககிட்ட சொன்னேன்னு தெரில, என்னோடய ஃபோன் கரப்ட் ஆகி ரிப்பேர் பண்ணி இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து எரேஸ் ஆகிடுச்சு. ஸோ முடிஞ்சால் நான் ரெக்கவர் பண்ணி இந்த சண்டே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த பேப்ளேடும் அப்புறம் இன்னொரு பேப்ளேடும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஒரே வீடியோவில் 2 பேப்ளேட் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு சண்டே வந்து ரெக்கவர் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ மன்னிச்சுக்கோங்க வரல. ஸோ ஜீனோ எக்ஸ்கேலிபர் நம்ம 6வது பேப்ளேட். ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட சீசன் 1ல் வந்து பார்த்திங்கன்னா 6 பேப்ளேட் தான் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு எவல்யூஷனுக்கு போயிடுவோம் கைஸ். ஸோ எவல்யூஷனில் மெயின் ஆட்டக்காரன் நம்ம ப்ரொட்டாகனிஸ்டோட காட் வால்ட்ரியாக். இது பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இப்போ ஹைப் பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டான பேப்ளேட், நல்ல பவர் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணலாம், ஒரு நல்ல பேப்ளேட். ஸோ காட் வால்ட்ரியாக். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்லாம் வேணாம், நம்ம என்னென்ன பேப்ளேட்லாம் அன்பாக்ஸ் பண்ணுவோம் எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் ஆன்டகனிஸ்டோட பேப்ளேட் கைஸ். ஸோ ஸ்ப்ரைசன் ரெக்வயம் எல்லாருக்கும் பிடிச்ச பேப்ளேட்னு சொல்லலாம். ஸோ பேப்ளேட் ஹிஸ்ட்ரியிலே க்ரியேட் பண்ணால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேப்ளேட் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பேப்ளேட்டை. ஸோ
செம்ம பவர் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்ளேடில் தான் வந்து டிரைவரில் வந்து மோட்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து டிரைவர் எடுத்துகிட்டு வந்தானுங்க. ஸோ இந்த பேப்ளேடுக்கு மொத்தம் 3 மோட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேப்ளேட். அது மட்டும் இல்லாமல் இந்த பேப்ளேடால் ஸ்பின் ஸ்டீலும் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த பேப்ளேடோட ஒரு ஹைலைட்டு. ஸோ இது வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Sage Excalibur கைஸ். ஸோ இதுவும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். அதான் சொன்னல Xeno Excaliburோட 2 பேப்ளேட் அன்பாக்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த Sage Excaliburம் Xeno Excaliburம் தான் நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். பட் ஃபோன் வந்து கரெக்டாகி ஃபுட்டேஜ் டெலீட் ஆகிடுச்சு. ஸோ என்னால் ரெக்கவர் பண்ண முடியல. ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்படி ரெக்கவர் ஆச்சுன்னா எடிட் பண்ணி உங்களுக்கு சண்டே வந்துடும். ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் பேப்ளேட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்வின் நெமசிஸ் இருக்குது கைஸ். இதுவும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு நல்ல அட்டாக் டைப் பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வால்ட்ரேயை கூட இதுக்கு வந்து பவர் அதிகம் கொஞ்சம் சொல்லலாம். ஏன்னா இது வந்து பஸ்ட்டு வந்து நிறைய பேப்ளேட்ஸ் ஈஸியாக பண்ணும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு வெயிட்டாக இருக்கிறதுனால வந்து ஈஸியாக பஸ்ட் பண்ண முடியுது கைஸ் மற்ற பேப்ளேட்ஸை. ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் பே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரூ ட்ரைடன்ட் இருக்குது கைஸ். எவல்யூஷனில் ஒரு நல்ல பேப்ளேட். ஸோ ஒரு அண்டர் ரேட்டட் பேப்ளேட்னு கூட சொல்லலாம். ஆனால் என்ன சீக்கிரமாக பஸ்ட் ஆகிடும். பட் ஸ்டாமினா வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் பேப்ளேட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இவனை மறந்துட்டோமே, நம்ம பெரிய கை ட்ரெயின் ஃபாஃப்னிர். நமக்கு எவல்யூஷன் ஃபாஃப்னிர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர பேப்ளேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஃபாஃப்னிர் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மஜாவான பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு கெத்தான பேப்ளேட், ஒரு பவர்ஃபுல்லான பேப்ளேட். ஸோ பவர்ஃபுல்லுக்கு டெஃபினிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபாஃப்னிர், ட்ரெயின் ஃபாஃப்னிரை சொல்லலாம். ஏன்னா பேலன்ஸும் நல்லாயிருக்கும், ஸ்டாமினாவும் நல்லாயிருக்கும், அட்டாக் பவரும் நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் ஸ்பின் ஸ்டீலும் பண்ண முடியும். ஸோ எல்லாமே வந்து ஆல் இன் ஒன் காம்போ மாதிரி, ஆல் இன் ஆல் அழகு ராஜா மாதிரி இவர். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ இவர் நம்ம நெக்ஸ்ட் பேப்ளேட். ஸோ எனக்கு தெரிஞ்சு எவல்யூஷனில் அவ்வளோதான் நினைக்கிறேன். நான் 6 பேப்ளேட் தான் எவல்யூஷனில் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேப்ளேட் எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் சீரீஸ் போயிடலாம். ஸோ கொஞ்சம் ஓரம் தள்ளி வச்சுறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டர்போ வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். டர்போவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒண்டர் வால்ட்ரியா கைஸ். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லும் சொல்ல மாட்டேன், பவர் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒழுங்காக லான்ச் பண்ண தெரிஞ்சால் ஒழுங்காக வச்சு இந்த பேப்ளேட் வச்சு விளையாடலாம். லான்ச் பண்ண தெரியலனா ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். ஸோ நல்லா பேப்ளேட். கலெக்டபிளுக்கு கலெக்ட் பண்ணலாம். ஸோ பேப்ளேட் கலெக்டர்ஸாக இருந்தீங்கன்னா வந்து அந்த பேப்ளேட் கலெக்ட் பண்ணலாம். பட் மற்றபடி வந்து ப்ரிஃபரபிள் கிடையாது. ஏன்னா லான்ச் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பேப்ளேட் வச்சு நம்மளால் சண்டையே போட முடியும். எல்லாம் அவ்வளோதான், கோவிந்தா தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டர்போ சீரிஸோட மெயின் ப்ரொட்டாகனிஸ்டோட பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். ஜி அக்கீலிஸ் இல்லை ஜெட் அக்கீலிஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல பவர்ஃபுல் பேப்ளேட். ஆனால் இது ரியல் லைஃப்பில் அந்தளவுக்கு இப்போ இல்லை. பட் அனிமேல வந்து நல்லா பவர்ஃபுல்லாகவே காமிச்சிருப்பாங்க இந்த பேப்ளேட்டை. யூ ஆர் டோட்டலி ராங். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஹேடிஸ் கைஸ். ஸோ எனக்கு டர்போலேயே பிடிச்ச ஒன் ஆஃப் த பேப்ளேட். ஏன்னா நான் வந்து பார்த்து எனக்கு பிடிச்சி நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். எனக்கு இந்த பேப்ளேட் தாண்டா பிடிக்கும், இது தாண்டா என் உயிரே அப்படின்னு சொல்லி நினச்சி வாங்கினேன். ஃபஸ்ட்டு பேப்ளேட்டாக டெட் ஹேடிஸ் தான். ஏன்னா மற்ற பேப்ளேட்லாம் நான் பேப்ளேட் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். பட் பிடிச்சி ஃபஸ்ட்டு அட்மையர் பண்ணி வாங்கின பேப்ளேட்னால் வந்து டெட் ஹேடிஸ் தான். இதுக்கப்புறம் தான் எனக்கு ட்ரெயின் ஃபாஃப்னியர். ஆனால் ஃபாஃப்னியர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஹேடிஸ்ன்றது ஒரு ஸ்பெஷலான பேப்ளேட் எனக்கு. ஸோ அது கூட ஒரு நல்ல மெமரி இருக்குது கைஸ் எனக்கு. ஸோ அதனால் இது எப்போவுமே எனக்கு ஸ்பெஷல் தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேப்ளேட் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெய்ஸ்ட் ஃபாஃப்னியர். ஸோ எல்லாமே ஃபேக்கு தான். இது அந்தளவுக்கு ஸ்பின் ஸ்டீலும் பண்ணாது, அப்சார்ப் டிரைவரும் அந்தளவுக்கு ஒழுங்காக ஒர்க் ஆகாது. பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோதான். ஸோ கெய்ஸ்ட் ஃபாஃப்னியர் கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்பரர் ஃபோர்னேஸ். ஒரு நல்ல டிஃபென்ஸ் டைப் பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாமினா ரொம்ப அதிகம். ஸோ நான் வீடியோ போட்டப்போ 1.37 மினிட்ஸ் சுற்றுச்சுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. நல்ல டிஃபென்ஸ் இருக்கும், ஆனால் வந்து சட்டுன்னு பஸ்ட் ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிளிக் சவுண்ட் வந்து அந்தளவுக்கு இல்லை, அவ்வளோதான். அந்தளவுக்கு கிளிக் சவுண்ட் இல்லை. ஸோ ஈஸியாக பஸ்ட் ஆகிடும். பட் நல்ல ஒரு டிஃபென்ஸ் பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டி லூயினா.
லூயினார் பிளட்டி லூயினார். சரியான அட்டாக் டைப் பேப்ளேட் கைஸ். ஸோ வெறித்தனமான அட்டாக் டைப் பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். இவன் அடித்தா எதிர்க்க இருக்கவங்க எல்லாரும் நல்லா குழஞ்சி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டாக் டைப் பேப்ளேட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் ஹெர்குலிஸ். ஸோ ஸ்டாமினா கிங்குன்னே சொல்லலாம் இவன். ஸோ சரியான பேப்ளேடு ஸ்டாமினா பொறுத்த வரைக்கும். ஸ்டாமினா பேப்ளேடுக்கு ஸ்டாமினா இல்லாமல் வேறு என்ன ப்ரோ இருக்கும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஸ்டாமினா நல்லா மெயின்டைன் பண்ணுவான். ஸ்டாமினா பேட்டெல்லாம் வந்து நம்ம தலைவன் அடித்த ஆளே இல்லை. WBBA டோர்னமெண்ட்டில் வந்து நிறைய மேட்சஸ் வந்து ஜெயிச்சிருக்கு ஆக்சுவலி ஆர்ச்சர் ஹெர்குலிஸ். 3 தடவை சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அதிகமாக சாம்பியன்ஷிப் வின் பண்ண பேப்ளேட் வந்து ஆர்ச்சர் ஹெர்குலிஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோசட் அக்கீலியஸ். ஸோ ஒரு நல்ல பேப்ளேட், ஆனால் வந்து பார்த்து தான் வேறு. ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் இடிக்குது. ஒரு நல்ல பேப்ளேட் மற்றபடி. ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டர்போ வால்ட்ரியா கைஸ். நல்ல வால்ட்ரிக் பேப்ளேட். என்ன பிளாஸ்டிக்கு இது வந்து அவைக்கேனே பண்ண முடியாது. நம்மளாம் வந்து சாண்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சி தான் நம்மளால் இந்த பேப்ளேட் அவைக்கேனே பண்ண முடியும். மற்றபடி அந்த அளவுக்கு இல்லை, சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. பட் நான் ஒரு நல்ல பேப்ளேட். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா டர்போவில் தான் பேப்ளேட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ நெக்ஸ்ட் நான் ரைஸுக்கு வரேன். ரைஸில் என்கிட்ட இருக்கிற ஒரே பேப்ளேட் விசார்ட் ஃபஃப்னியர் தான் கைஸ். இந்த ஒரே ஒரு ஒத்த பேப்ளேட் மட்டும்தான் இருக்குது என்கிட்ட. GT சீரிஸ் இல்லை, ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரே ஒரு பேப்ளேட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சர்ஜுக்கு போயிடுவோம். சர்ஜு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பிரேவ் வால்ட்ரியாக். ஒரு நல்ல டீசெண்டான அட்டாக் டைப் பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வேர்ல்டு ஸ்ப்ரைசன் இருக்குது. ஒரு நல்ல பேலன்ஸ் டைப் பேப்ளேட். ஸோ சீரீஸில் வந்து மாசாக காமிச்சிருப்பாங்க நம்ம பேப்ளேடை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட கலெக்ஷனோட லாஸ்ட் பேப்ளேடான இன்ஃபினிட் அக்கீலியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல பேப்ளேட், எந்த குறையும் சொல்ல முடியாது. ஸோ ஒரு நல்ல பேப்ளேட். ஸோ இவ்வளோ தாங்க கைஸ் என்னோட பேப்ளேட் கலெக்ஷன். என்ன ப்ரோ ஃபேக் பேப்ளேட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு லாட்டு விளையாட சொன்னேன். ஏதோ இதுக்கப்புறம் ஃபேக் பேப்ளேட்ஸ் வாங்க மாட்டேன், ஏதோ ஒரு 50 to 70 பேப்ளேட்ஸ் இருக்குது அப்படின்னேன். லாட்டில் வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணாத பேப்ளேட்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் இது வரைக்கும் என் சேனலில் என்னென்ன பேப்ளேட்ஸ்லாம் அன்பாக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன், ஸோ ரிவ்யூ எந்த பேப்ளேட்ஸ்லாம் போட்டிருக்கனோ அது மட்டும்தான் என்னோடய கலெக்ஷனில் நான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அது அப்படியே பேக்கடாகவே இருக்குது. ஸோ ஒரு வீடியோக்கும் எடுத்து ஒரு பேப்ளேட்டாக அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி போடுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் திருப்பி போடுறேன் கலெக்ஷனாக. அது எப்போ போடலான்னா பார்ப்போம். ஸோ எப்போ வந்து அதிகமான பேர் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களோ, எப்போ என்கிட்ட கண்டென்ட் இல்லையோ, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் திருப்பி ஒரு கலெக்ஷன் வீடியோ மாதிரி போடுறேன். ஸோ மொத்த டோட்டல் பேப்ளேட் கலெக்ஷன் போடுறேன். இப்போதைக்கு இது வரைக்கும் நான் அன்பாக்ஸ் பண்ணி உங்ககிட்ட நான் வீடியோவில் காட்டினதுனா இவ்வளோ பேப்ளேட்ஸ் தான். ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3, 6, 9, 12, 15, 18, 21, 24, 25 பேப்ளேட் கைஸ். ஸோ நான் உங்ககிட்ட வீடியோவில் காமிச்சது மட்டும் 25 பேப்ளேட் இருக்குது. ஸோ காமிக்காதது இன்னும் நிறைய இருக்குது. 50 பேப்ளேட் கிட்டே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். 50-40 பேப்ளேட்ஸ் கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறையவே இருக்குது. ஸோ நிறைய வீடியோஸ் இருக்குது கைஸ். ஸோ கிமிக்ஸ் பற்றி, பேப்ளேட்ஸ் பற்றி, அன்பாக்சிங், ரிவ்யூ, நிறைய யூனிக்கான வீடியோஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தான் நீங்கள் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நம்ம கலெக்ஷனை போட்டோம். அதுவும் சொன்ன டேட்டுக்கு சொன்ன டைமுக்கும் போட்டோம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பேப்ளேட் லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் ஆல்ல போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் லைக் போட்டிங்கன்னா நானும் அதை பார்த்து கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணுங்க. எனக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். பாய் கைஸ்.